இது நம்மளுடைய பூமி. இதில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நம்ம கேள்வி கேட்காம நம்பிதான் ஆகணும். ஏன்னா ஒரு சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட கேள்வி மட்டும்தான் இருக்கு, அதுக்கான பதில் இல்லை. இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா, மனுஷங்க எவ்வளோ முயற்சி பண்ணாலும் ஒரு சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்கவே கிடைக்காது. நான் இப்போ எதுக்காக இதை சொல்றேன்னா, இதுக்கு பின்னாடி நம்ப முடியாத ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்திருக்கு. 1900s டைம்ல யூரோப்பியன் எக்ஸ்ப்ளோரர்ஸ் நிறைய பேர் டிபெட்டியன் பிளாட்டியூல இருக்கக்கூடிய பனிமலைகளை ஏறி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அந்த பனிமலைகளை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நிறைய லிமிடேஷன்ஸ் இருந்தது. ஏன்னா 1950s டைம்ல டிபெட் மொத்தமா சைனாவோட கண்ட்ரோலுக்கு கீழே வந்துருச்சு. ஸோ சப்போஸ் டிபெட்டியன் பிளாட்டியூஸ்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மலையை நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னாக்கா சைனீஸ் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஃபுல் அப்ரூவல் வாங்கினா மட்டும்தான் டிபெட்டியன் பிளாட்டியூல இருக்கக்கூடிய பனிமலைகளை அவங்களால ஏற முடியும். அப்படி இப்படின்னு 1960s டைம்ல இருந்து சைனா டிபெட்டியன் பிளாட்டியூல இருக்கக்கூடிய மவுண்ட் எவரெஸ்ட் மலையை ஏறதுக்கான பெர்மிஷனை கிராண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டிபெட்டியன் பிளாட்டியூ உலகத்துல இருக்கக்கூடிய நிறைய யூனிக்கான பிளேஸ்ல இதுக்கு ஒரு தனி இடமே கொடுக்கலாம். ஏன்னா இந்த டிபெட்டியன் பிளாட்டியூவை பொறுத்த வரைக்கும் இங்க நம்ப முடியாத அளவுக்கு நிறைய பனிமலைகள் இருக்கு. மோஸ்ட்லி இந்த பிளாட்டியூக்கு மேல ஒரு ஃபிளைட் கூட பறக்காது. கிட்டத்தட்ட நோ ஃப்ளை ஜோன் ஏரியா மாதிரி தான் இருக்கும். ஒரு கமர்ஷியல் ஃபிளைட் நல்லா உயரமா பறந்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அதோட கேபின்ல டீப்ரெஷரைசேஷன் ஆச்சு அப்படின்னாக்கா இமீடியட்டா ஃபிளைட்டை 10,000 ஃபீட் கீழே இறக்கியே ஆகணும். ஆனா இங்க இருக்கிற பனிமலைகள் எல்லாமே 14,000 ஃபீட் உயரத்துல இருக்கு. அந்த மாதிரி ஃபிளைட்ஸை சடனா இறக்குறது ஹைலி டேஞ்சரஸ். அதெல்லாம் விட ரொம்ப முக்கியமா இந்த டிபெட்டியன் பிளாட்டியூவை பொறுத்த வரைக்கும் இங்க கிளைமேட்டிக் கண்டிஷன் எப்போ எப்படி இருக்கும்ன்றத யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இங்க இருக்கிற பனிமலைகள்னால. இப்படி எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும் பொழுது மவுண்ட் எவரெஸ்டே மறுபடியும் ஏறி போர் அடிச்சதுனால பக்கத்திலேயே இருக்கக்கூடிய இன்னொரு மலையை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க. 2007 டைம்ல ரஷ்யாவை சேர்ந்த ஒரு குரூப் ஆஃப் மவுண்டன் கிளைம்பர் சர்கி சிஸ்டிகா அப்படிங்கிறவருடைய தலைமையில அந்த மலையை ஏறுறதுக்கு தயாராகிறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டிபெட்டியன் பிளாட்டியூல இருக்கக்கூடிய பனிமலைகள்ல எப்போ பனி புயல் வரும், எப்போ பனிச்சரிவு வரும் அப்படிங்கறத யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அப்படிங்கறதுனால அதுக்கெல்லாம் ஏத்த மாதிரி தான் இந்த க்ரூ ரெடி ஆகி அந்த மலையை ஏறுறதுக்கு போறாங்க. மலையுடைய அடிவாரத்தை ரீச் பண்ணிட்டு மலையை ஏறுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஆனா ஏற ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே நம்ப முடியாத நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நடக்க ஆரம்பிக்குது. ஏற ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த க்ரூ மெம்பர்ஸ் நிறைய பேருக்கு பயங்கரமான தலைவலி வந்திருக்கு. கரெக்டா சொல்லணும்னா செல்போன் டவர்ல இருந்து வரக்கூடிய வைப்ரேஷன் எப்படி பேர்ட்ஸோட மண்டையில இருக்கிற சிக்னலை டிஸ்டர்ப் பண்ணுமோ எக்ஸாக்டா அதே மாதிரி தான் இந்த கிளைம்பர்ஸும் ஃபீல் பண்ணியிருக்காங்க. சடனா அவங்களுடைய பாடி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு வீக்கா இருக்கு. அண்ட் அவங்க எல்லாருமே ரொம்ப வயசான மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமா இந்த குரூப்போட லீடருக்கு என்ன தோணி இருக்குன்னா, யாரோ அந்த மலை மேல இருந்து அவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள மேற்கொண்டு ஏற விடாம தடுக்கிற மாதிரி அவரு ஃபீல் பண்ணியிருக்காரு. ஸோ இதை ஃபீல் பண்ண அடுத்த செகண்ட் அந்த லீடர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கு மேல இந்த மலையை ஏறுறது பயங்கர ஆபத்தான ஒரு விஷயம். ஏன்னா இந்த மலை நம்மள ஏத்துக்கல, அதனால உடனடியாக நம்ம இதுல இருந்து இறங்கிடுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குரூவும் வேகமா அந்த மலையில இருந்து திரும்பி இறங்கிடுறாங்க. அப்போல இருந்து இப்ப வரைக்கும் அந்த மலையை ஏறதுக்கு யாரும் முயற்சி பண்ணல, யாரும் முயற்சி பண்றதுக்கு ரெடியாகவும் இல்லை. ஆனா அப்படி என்ன மலை அது? ஏன் யாராலையுமே அந்த மலையை ஏற முடியல? அப்படி அந்த மலை மேல என்னதான் இருக்கு? நான் ஷைலு, ஆரம்பிக்கலாமா? மவுண்ட் எவரெஸ்ட்டை கம்பேர் பண்ணும்பொழுது 2200 மீட்டர் கம்மியான அளவில் இருக்கக்கூடிய ஒரு மலை தான் இந்த கைலாய மலை. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா வேர்ல்டில் இருக்கக்கூடிய டாப் 100 ஹையஸ்ட் மவுண்டன் லிஸ்ட்டை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதில் கூட கைலாய மலை வராது. ஸோ டெக்னிக்கலி யோசிச்சு பார்த்தீங்கன்னா கைலாய மலையில் ஆக்சிஜன் லெவல் மற்ற ஹையஸ்ட் மவுண்டன்ஸை கம்பேர் பண்ணும்பொழுது கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். அதாவது இந்த மாதிரி மலை ஏறுறவங்களால ஓரளவுக்கு ஈஸியாகவே ப்ரீத் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். இருந்தும் இந்த கைலாய மலையை யாராலையுமே ஏற முடியாததுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில முக்கியமான காரணங்கள்லாம் என்ன? ஃபர்ஸ்ட், இந்த கைலாய மலை எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா டிபெட்டியன் பிளாட்டியூ அப்படிங்கிற இடத்துல தான் எக்ஸாக்டா லொக்கேட் ஆயிருக்கு. அதாவது இது பார்ட் ஆஃப் சைனாக்கு கீழே வரும். இந்த மலையை மொத்தம் 4 ரிலிஜன் பீப்புள் வணங்குறாங்க.
ஹிந்துவிசம், புத்திசம், ஜெயினிசம் அண்ட் பாண்ட் ரிலிஜியன். இந்த கைலாய மலையை ஏற முடியாம இல்ல ஏறக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணமும் இந்த ரிலீஜியஸ் பிலீஃப் தான். ஏன்னா இந்த 4 ரிலீஜியஸ் மக்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கடவுளுக்கான மலை, இதை யாரும் ஏறாம இருக்கிறதே நல்லது அப்படின்றது தான் அவங்களுடைய கருத்து. அதனாலேயே சைனீஸ் கவர்மெண்ட் யாரும் இந்த மலையை ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இந்த நம்பிக்கைக்கு முன்னாடியே இந்த மலையை ஏறவே முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. 1926 டைம்ல ஹவ் ரட்லெஜ் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் எக்ஸ்ப்ளோரர் அண்ட் ஃபேமஸ் மவுண்டேனியர் வெஸ்டர்ன் டிபேட்டியன் சைடா பயணம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த கைலாய மலையை பத்தி அவர் கேள்விப்படுறாரு. இதை பத்தி கேள்விப்பட்டோன்னே அவருக்கு ரொம்பவே ஆர்வம் ஜாஸ்தியாகி அப்படி அந்த மலையில என்னதான் இருக்குது, ஏன் யாராலையுமே அந்த மலையை ஏற முடியல, கண்டிப்பா அந்த மலையை ஏறி ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. ஆனா கடைசியா அவர் ஏறினாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, அவர் ஏறத்துக்கு முயற்சி பண்ணல. இந்த கைலாய மலையை பத்தி அவர் கேள்விப்படும் பொழுது அந்த மலையில யாராலையும் ஏற முடியாது அப்படிங்கறத விட அங்க இருக்கிற மக்கள்லாம் இந்த மலையை ரொம்பவே ஒரு புனிதமான கடவுள் வாழக்கூடிய ஒரு மலையா பாக்குறாங்க. அதனால இதை ஏறாம இருக்கிறது தான் நல்லது, கடைசி வரைக்கும் யாரும் ஏறாத ஒரு மலையா இந்த கைலாய மலை இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி 1980s டைம்ல ரின்ஹோல்ட் அப்படிங்கிற ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் மவுண்டேனியருக்கு சைனீஸ் கவர்மெண்டே பர்மிஷன் கொடுத்து ஏற சொன்னாங்க. ஆனா கடைசி நிமிஷத்துல அவர் ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கிட்டாரு. இந்த புனிதமான மலையை ஏறினோம் அப்படின்னாக்கா அதோட புனிதத்தன்மையை கெடுக்கிற மாதிரி இருக்கும், அங்க இருக்கிற கடவுளை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கும், அதனால நான் ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நிமிஷத்துல அவரு பின்வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் நிறைய மவுண்டேனியர்ஸ் இந்த கைலாய மலையை ஏறுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் எல்லாமே அன்சக்சஸ்ஃபுல் தான். பாதி தூரம் ஏறின உடனே அவங்களால மூச்சு விட முடியாமல் போகிறது, உடம்பு வலி, தலைவலி, ஃபர்தராக அவங்கள ஏற விடாமல் ஏதோ ஒரு விஷயம் தடுக்கிறதா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. 2007ல் ஒரு ரஷ்யன் மவுண்டேனியர் சர்கே சிஸ்டிகோ அப்படிங்கிறவர் அவரோட டீமோட இந்த கைலாய மலையை ஏறுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாரு. இந்த மலையில ஏறி அவங்க மேலே போக போக சடனாக அவங்களோட டீமுக்கு பயங்கரமாக தலைவலி, மசில் கிரம், பிரீத்திங் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு எல்லா விதமான பிரச்சனைகளும் ஏற்பட்டிருக்கு. சோ அந்த ரஷ்யன் மவுண்டேனர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த மலை நம்மள ஏத்துக்கல, உடனடியா இந்த மலையில இருந்து இறங்கிடுறது தான் நமக்கு நல்லது. அவங்களோட பயணத்தை அந்த இடத்துலயே நிறுத்திட்டு அவங்க இறங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா கொலோனல் வின்சன் அப்படிங்கிறவரும் நிறைய தடவை இந்த மலையை ஏற முயற்சி பண்ணியிருக்கிறாரு. ஆனா ஒரு தடவை கூட அவரால் ஏற முடியல. அதனாலேயே இந்த மலையை இப்ப வரைக்கும் டிவைன்லி ப்ரொடெக்டட் ஏரியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல இன்னுமே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி இந்த கைலாய மலையை ஏறுறதுக்கு முயற்சி பண்ணவங்கலாம் அவங்க என்ன மாதிரியான சில விஷயங்களை அங்க அனுபவிச்சிருக்கிறாங்க, பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிற அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை அவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்பவே சூப்பர் நேச்சுரலா இருந்திருக்குது. இந்த மலையை ஏறினவங்களுடைய முடி, நகம்னு சொல்லிட்டு எல்லாமே இயல்பை விட ரொம்ப வேகமா வளர ஆரம்பிச்சிருக்கு. சடனா அவங்களுடைய உடம்புல ஏதோ ஒரு மாற்றம், வயசு ஜாஸ்தி ஆகுற மாதிரியும் முகமும் தோலும் சுருங்குற மாதிரி ரொம்பவே டயர்டா ஃபீல் பண்ற மாதிரியான மாற்றங்கள் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதை விட முக்கியமா ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அவங்கள தள்ளுற மாதிரியும் அவங்களோட மைண்ட் அண்ட் பாடி ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க சொல்றதெல்லாம் கேட்ட சைனீஸ் கவர்மெண்ட் ரொம்பவே ஆர்வமாகி அப்படி அந்த மலைக்கு மேல என்னதான் இருக்குது அதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், ஒரு ஸ்பெஷல் டீம் ஆஃப் மவுண்டேனர்ஸை ரெடி பண்றாங்க. சைனா கவர்மெண்ட் ரொம்பவே ஆர்வமா இருக்கிற விஷயம் வெளியில வந்த உடனே இந்த இடத்தை சுத்தி இருக்கிற மக்கள் கண்டிப்பா இதை நீங்க பண்ணக்கூடாது, இது பண்றது மூலியமா கடவுள் வாழற இடமான இந்த மலையை நீங்க டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும், அது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த ரிலீஜியஸ் பிலீஃபுக்கு ரொம்பவே மரியாதை கொடுத்த சைனீஸ் கவர்மெண்ட் கடைசியா இது ஒரு நோ கிளைம் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு கைலாய மலையை டிக்ளேர் பண்ணிடுறாங்க. ஆனா இப்ப கேள்வி என்னன்னா, ஏன் இந்த கைலாய மலையை ஏறுறதுல இவ்வளோ பிரச்சனை இருக்கு? இந்த மவுண்டனியர் சொல்ற மாதிரியான இந்த ஏஜ் ஆகிற விஷயமோ இல்ல இந்த தலைமுடி நகம்லாம் வளர்ற விஷயம்லாம் உண்மைதானா? அப்படி என்ன மாதிரியான மர்மம் இந்த மலைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்குது? நம்ம பூமியோடைய ஒரு மைய புள்ளியா இருக்கக்கூடிய இடம் தான் இந்த கைலாய மலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இது உண்மைதானா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ரஷ்யா, அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் இதுல நிறைய ரிசர்ச்சஸை மேற்கொண்டிருக்கிறாங்க. அப்படி ரிசர்ச் பண்ணி பார்க்கும்பொழுது இது மைய புள்ளியா மட்டும் இல்லாம நிறைய பிரமிக்கக்கூடிய விஷயங்களையும் அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க.
மவுண்ட் கைலாஷ்ல இருந்து எக்ஸாக்டா 6666 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறது தான் ஸ்டோன் ஹெஞ்ச் அப்படிங்கிற ஒரு இடம். அங்கிருந்து கரெக்டா 6666 கிலோமீட்டர்ல இருக்கிறது தான் பர்முடா ட்ரையாங்கிள் இடம். அங்கிருந்து கரெக்டா 6666 கிலோமீட்டர்ல இருக்கிறது தான் ஈஸ்டர் ஐலாண்ட். இந்த 3 இடங்களுமே பாத்தீங்க அப்படின்னாக்கா வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் மிஸ்டீரியஸ் பிளேசஸா தான் இருந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டோன் ஹெஞ்ச் அப்படிங்கிற இடம் யார் கட்டினாங்க, எப்போ கட்டினாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த தகவலும் கிடையாது. ஆனா இங்க 25 டன் வெயிட் உள்ள கற்களை 20 மைல் தூரத்துல இருந்து கொண்டு வந்து நட்டு வச்சிருக்காங்க. இது எதுக்காக இந்த மாதிரி நட்டு வச்சிருக்காங்க, யார் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு தகவலும் இந்த இடத்த பத்தி இல்ல. அண்ட் பர்முடா ட்ரையாங்கிளை பத்தி சொல்லவே வேண்டாம். இந்த இடத்த கடக்கக்கூடிய எந்த ஒரு ஃபிளைட்டா இருக்கட்டும் இல்ல கப்பலா இருக்கட்டும் சுவடே இல்லாம காணாம போயிடுது. என்ன மாதிரியான ஒரு மர்மமான இடமா இது இருக்கும் அப்படிங்கிறது இப்ப வரைக்குமே ஆராய்ச்சியாளர்களை குழப்பத்துலதான் ஆழ்த்திருக்கு. அண்ட் கடைசியா இந்த ஈஸ்டர் ஐலாண்ட் அப்படிங்கிற இந்த இடத்துல நிறைய விதமான மானுமெண்டல் ஸ்டாச்சூஸ் வைக்கப்பட்டிருக்கு. ஆனா எதுக்காக இந்த ஸ்டாச்சு எல்லாம் இங்க வச்சிருக்காங்க, இதை எதை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு இந்த இடத்துல அங்கங்க அடுக்கி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான எந்த விஷயமே இப்ப வரைக்கும் தெரியல. அதனாலேயே இது ஒரு மிஸ்டீரியஸ் பிளேஸா பார்க்கப்படுது. ஆனா இந்த நம்பர்ஸ் எக்ஸாக்டான டிஸ்டன்ஸ் கிடையாது. ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான பிளேசஸை ரீச் ஆகும் பொழுதுதான் இந்த நம்பர்ஸ் கரெக்டா வரும். இல்ல ஸ்பிரிச்சுவல் அண்ட் மிஸ்டிக்கல் கனெக்ஷனுக்காக தான் இந்த 6666 அப்படிங்கிற நம்பரை பயன்படுத்துறாங்க. எப்படி பார்த்தாலும் இந்த 3 இடத்தை கம்பேர் பண்ணும்பொழுது கைலாய மலையும் ஒரு வினோதமான இடம் தான் அப்படிங்கறதுல மாற்று கருத்து கிடையாது. இவ்வளவு மர்மங்களை கொண்டிருக்கிற இந்த கைலாய மலையை பத்தி கேள்விப்பட்ட ரஷ்யாவை சேர்ந்த ஒரு டாக்டர் கம் சயின்டிஸ்ட், ஜியோலாஜிஸ்ட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ரிசர்ச்சர் இந்த இடத்தை பத்தியான சில ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள ஆரம்பிச்சாரு. அதாவது 1980s டைம்ல இருந்து 1990s டைம் வரைக்கும் கைலாய மலையுடைய அடிவாரத்துல தங்கி நிறைய விதமான ஆராய்ச்சிகளை அவர் மேற்கொண்டாரு. எக்ஸாக்டா 1999 டைம்ல அவர் சொன்ன சில விஷயங்கள்லாம் இன்னுமே கைலாய மலைய ஒரு மேஜிக்கல் பிளேஸா காட்டுற மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட், இந்த கைலாய மலை அப்படிங்கிறது நேச்சுரலா ஃபார்ம் ஆனது கிடையாது. மனுஷங்களால உருவாக்கப்பட்ட பிரமிட் மாதிரி இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர். அதாவது சில யுகங்களுக்கு முன்னாடி கடவுள் பூமியில வாழ்ந்த காலகட்டத்தில் அட்வான்ஸ்டு சிவிலைசேஷன் மூலியமா இது கட்டப்பட்டிருக்கலாம். அதனாலதான் இது டிபெட்டியன் பிளாட்டியூக்கு நடுவுல பூமியோடைய ஒரு மைய புள்ளியா, அதாவது ஒரு எனர்ஜி சர்க்கியூட்டா இது செயல்பட்டு இருக்கு. இதுல இருந்து சொல்ல முடியாத அளவுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதனாலதான் இது அங்க இருக்கிற டைமை டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால அங்க டிராவல் பண்ணக்கூடியவங்க சீக்கிரமா வயசான தோற்றத்தை அடைகிறாங்க. மட்டும் இல்லாம நைட் டைம்ல இந்த மலையை சுத்தி நிறைய சத்தங்கள், அதாவது மனிதர்கள் நடமாடுற மாதிரியான சத்தங்கள் கேட்கறதாவும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி சத்தங்கள் கேட்கறதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் ஒருவேளை கைலாய மலையோட இமயமலையில இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சீக்ரெட் அண்ட் புனிதமான இடம் சொல்லப்படக்கூடிய ஷாம்பலாவோட இது கனெக்ட் ஆயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஷாம்பலா அப்படிங்கிற ஒரு இடம் இமயமலையில இருக்குதுன்னு அது இது வரைக்கும் யாருமே பார்த்ததில்ல. சாதாரண மனுஷங்களால அங்க போக முடியாது. 1000 யோகிகள்ல ஒருத்தரால மட்டும்தான் அந்த இடத்துக்குள்ள போக முடியணும். மகாவதார் பாபாஜி மாதிரியான சாதுக்கள் இந்த இடத்துல இன்னும் ஒடி வடிவமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் நம்பப்படுது. இந்த மாதிரி நிறைய தெய்வீக சக்தி இந்த மலையை சுத்தி இருக்கிறதுனால இந்த கைலாய மலையை ஐஸ் ஆஃப் தி வேர்ல்டு, சென்டர் ஆஃப் குளோபல் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி நெட்வொர்க், யாராலையும் இந்த மலையை ஏற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரஷ்யன் டாக்டர் கன்க்ளூட் பண்ணியிருக்கிறாரு. நம்ம இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் இது சிவனுடைய மலையினும், இந்த மலையில சிவனும் பார்வதியும் வசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மலையுடைய ஷேப்பும் சிவலிங்கம் மாதிரி இருக்கிறதுனால இந்த மலையை ஏறுறதுக்கு முயற்சி பண்றது சிவனுடைய தவத்தை கலைக்கிறதுக்கு சமம் அப்படின்ற மாதிரி நம்புறாங்க. அப்போ இது வரைக்கும் இந்த கைலாய மலையை யாருமே ஏறினது கிடையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஒருத்தர் மட்டும் இந்த மலையை ஏறி இருக்கிறாரு. 11th செஞ்சுரியை சேர்ந்த மிலாபுரா அப்படிங்கிற ஒரு புத்திஸ்ட் மாங்க் தன்னுடைய ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ், அதாவது மெடிடேஷன் அண்ட் சூப்பர் நேச்சுரல் பவர்ஸை யூஸ் பண்ணி இந்த கைலாய மலையை ஏறினதா சொல்லப்படுது. இந்த மலையை ஏறி இறங்கின அவரு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. அதாவது இந்த மலையை ஏற ஏற இதோடைய பாதை திசை மாறிக்கிட்டே இருக்கும். அண்ட் மேல போக போக இதோட டெம்பரேச்சர் ஒரு ஆளையே கொல்ற அளவுக்கு மாறும்.
சாதாரணமான மனுஷங்களால இந்த மலையை ஏற முடியாது. அது மட்டும் இல்லாம இது ரொம்ப ரொம்ப புனிதமான மலை. ஸோ பிசிக்கலா, அதாவது கால் வச்சு இந்த மலையை யாரும் ஏறக்கூடாது, ஏன்னா இது கடவுள்களுக்கான ஒரு மலை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. சரி, உண்மையாலுமே அவர் இந்த மலையை ஏறி இறங்கி இருக்கிறாரா, இதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவும் கிடையாது. ஆனா இப்ப வரைக்குமே அங்க இருக்கக்கூடிய டிபெட்டியன் மக்கள் அந்த மாங்க் இந்த கைலாய மலையை ஏறி இறங்கியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப பியூரஸ்ட் சோல், அதாவது ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கிறாங்களால மட்டும்தான் இந்த மலையை ஏற முடியணும். அண்ட் ஒன்ஸ் இந்த மலையை ஏறிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சரீரம் தேவை கிடையாது. ஷாம்பலா மாதிரியான இடத்துக்குள்ள நுழைய முடியணும், ஒளி வடிவமா அங்கேயே வாழ முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த கைலாய மலையில இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு மிஸ்ட்ரியான இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க மொத்தம் 2 லேக் இருக்கு. அதுல ஒன்னு மானசரோவர் லேக். இது ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ் வாட்டர், அதாவது ரொம்ப ரொம்ப தூய்மையான தண்ணி, ஹோலியஸ்ட் லேக் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிரம்மரால உருவாக்கப்பட்டது. சிவன் பார்வதியே இந்த தண்ணியில தான் குளிப்பாங்கன்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ இங்க போகக்கூடிய பில்கிரிம்ஸ்லாம் இந்த தண்ணியில குளிக்கிறது மூலியமா அவங்களுடைய கர்ம வினைகள் தீர்க்கப்படும் அப்படின்ற மாதிரி நம்புறாங்க. ஆனா இந்த லேக் பக்கத்திலேயே இன்னொரு ஒரு லேக் இருக்கு, ரக்ஷதல் லேக். இது பயங்கர உப்பு தண்ணியை கொண்டிருக்கிற ஒரு லேக். இந்த லேக் ரொம்பவே டார்க்னஸ், ஈகோ, ஸ்பிரிச்சுவல் இம்பேலன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு லேக். ராவணா லேக் அப்படின்ற மாதிரியும் இதை சொல்றாங்க. இதுல பயங்கரமான ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு. இது குளிக்கவோ குடிக்கவோ தகுந்த தண்ணி கிடையாது. ஆனா இந்த 2 லேக்குமே ரொம்ப பக்கத்துல தான் இருக்கும். ஒன்னு பயங்கர பாசிட்டிவ் எனர்ஜி நிறைஞ்சது, இன்னொன்னு பயங்கர நெகட்டிவ் எனர்ஜி நிறைஞ்சதா இருக்குது. அதனாலேயே இது ஒரு மிஸ்ட்ரியான விஷயமா இப்ப வரைக்கும் பார்க்கப்படுது. இந்த அளவுக்கு பல மர்மங்களை கொண்ட, கேள்விகளை கொண்ட, விடை இல்லாத ஒரு மலை தான் இந்த கைலாய மலை. ஆனா அதே சமயம் நிறைய பேர் நம்புற ஒரு விஷயம் என்னன்னா, கைலாய மலை அப்படிங்கிறது சிவனுக்கான ஒரு மலை, சிவன் வாழக்கூடிய ஒரு மலை. அப்போ சிவபெருமான் ஒரிஜினலா தோன்றினது எங்க? நம்ம சவுத்லயா இல்ல நார்த்லயா? நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில தான் முதல்ல சிவபெருமான் அக்னி ஒளி பிழம்பா காட்சியளிச்சாரு. அதே மாதிரி உத்தரகோசமங்கை கோவில் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பழமையான சிவன் கோவில். இந்த கோவில்ல தான் ஃபர்ஸ்ட் சிவபெருமான் தன்னுடைய காஸ்மிக் டான்ஸ பார்வதிக்கு ஆடி காமிச்சாரு. இப்படி சுயமா சிவபெருமான் தோன்றின காட்சி அளிச்ச பல கோவில்கள் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. அதனால சிவபெருமானுக்கு நிரந்தரமான ஒரு பிறப்பிடம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. பிகாஸ் ஹி இஸ் a யூனிவர்சல் எனர்ஜி, ஒரு காஸ்மிக் எனர்ஜி அப்படின்னு கூட சொல்லலாம். மவுண்ட் கைலாஷ் அப்படிங்கிறது சிவபெருமானுடைய ஒரு டிவைன் ஹோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், மற்ற இடங்களை பொறுத்த வரைக்கும் சிவபெருமான் மனுஷங்களான நமக்காக தோன்றினதா சொல்லப்படுது. சோ எது எப்படி இருந்தாலும் கைலாய மலையில சிவன் இருக்கிறாரோ இல்லையோ, சாமானியர்களால அந்த மலையை ஏற முடியாது. பிகாஸ் இட்ஸ் டிவைன்லி ப்ரொடெக்டட் பை சம் சூப்பர் நேச்சுரல் பவர். இதெல்லாம் 1900s டைம்ல நடந்த விஷயங்கள். இப்போ நம்ம 21st செஞ்சுரியில இருக்கோம். இப்போ நிறைய லேட்டஸ்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்லாம் வந்துருச்சு. இதெல்லாம் வச்சு நம்ம கைலாய மலையை ஏறுறதுக்கு முயற்சி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கண்டிப்பா முடியாது. ஏன்னா சைனீஸ் கவர்மெண்ட் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த ரீஜியன் ஃபுல்லாமே ஃபுல் ப்ரொடெக்டடா வச்சிருக்காங்க. கமர்ஷியல் ஏர்கிராஃப்ட், ட்ரோன்ஸ், ஹெலிகாப்டர்ஸ் சொல்லிட்டு எதுவுமே கைலாய மலையை சுத்தி பறக்க கூடாது அப்படின்னு தடை பண்ணியிருக்காங்க. இந்த கைலாய மலையை நம்மளால ஏறதான் முடியாது. ஆனா அந்த மலையை சுத்தி நம்மளால கிரிவலம் வர முடியும். சப்போஸ் இந்த டிவைனான கைலாய மலையை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சில மாசங்களுக்கு முன்னாடியே சைனாவோட விசாக்கு நீங்க அப்ளை பண்ணணும். விசா அப்ரூவ் ஆன உடனே கைலாய மலைக்கு போறதுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கணும். அதே சமயம் நீங்க போற நேரத்துல டிபெட்டியன் பிளாட்டியூல கிளைமேட்டிக் கண்டிஷன் நல்லா இருக்கணும். எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமா உங்களுக்கு மெடிக்கல் ஸ்கிரீனிங்கும் நடக்கும். உங்களோட பாடி கண்டிஷன், ஹெல்த் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குதா, பெர்ஃபெக்ட்டா இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணி ஓகே ஆன பிறகுதான் அந்த தெய்வீகமான மலையை உங்களால போய் பார்க்க முடியும். ஆனா இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு போய் கைலாய மலையை பார்த்துட்டு வந்த எல்லாருமே கண்டிப்பா இது ஒரு லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸா தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உண்மையாவே கைலாய மலை அப்படிங்கிறது சிவன் வாழக்கூடிய ஒரு மலை தானா, இல்ல அதையும் தாண்டி வேற ஏதாவது சூப்பர் நேச்சுரல் பவர் அங்க இருக்குதா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் எந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ்க்கு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். நன்றி.